யூகே பெரும்பான்மையை கடந்தது தொழிலாளர் கட்சி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்தில் ஆட்சி இழக்கும் முதல் சிட்டிங் பிரதமராகிறார் ரிஷி சுனக். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்து பொது தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான 326 தொகுதிகளை கடந்து 362 தொகுதிகளில் வெற்றி. யூகே பெரும்பான்மையை கடந்தது தொழிலாளர் கட்சி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. இங்கிலாந்து நாடாளுமன்ற பொது தேர்தலில் கேர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி தற்போது தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. இங்கிலாந்தில் 650 உறுப்பினர்களை கொண்ட மக்களவைக்கான தேர்தலில் நேற்று வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. அதில் பதிவான வாக்குகள் என்னும் பணி என்பது இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. தற்போதைய சூழலில் எதிர்க்கட்சியாக உள்ள தொழிலாளர் கட்சி 362 தொகுதிகளிலும் ஆட்சியில் இருக்கின்ற ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 82 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது மொத்தம் 650 தொகுதிகள் உள்ள நிலையில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமானால் 326 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இந்த நிலையில்தான் தற்போது தொழிலாளர் கட்சியானது 362 இடங்களை கைப்பற்றி தற்போது இங்கிலாந்தில் ஆட்சி அமைக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளாக பழமைவாத கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் உள்ளது. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் இருக்கிறது. இங்கிலாந்து நாடு ஐரோப்பிய யூனியனில் இருந்து விலகிய பிறகு முதல் பொது தேர்தல் தற்போது நடைபெற்றிருக்கிறது. இதன் முடிவுகள் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்காக நிலவியிருந்த சூழலில் பல்வேறு கருத்து கணிப்புகளின் முடிவுகளும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவே அமைந்திருந்தன. அதன்படி 2010 ஆண்டில் கார்டன் பிரவுன் பகுதியில் இருந்து விலகிய பிறகு தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த முதல் பிரதமராக கேர் ஸ்டார்மர் வெற்றி பெறுவார் என நம்பப்படுகிறது. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் தான் தற்போது அவரது தொழிலாளர் கட்சியானது தனிப்பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. முழு முடிவுகள் இன்னும் சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் பழமைவாத கட்சியின் பிரதமர் வேட்பாளராக ரிஷி சுனக் மற்றும் தொழிலாளர் கட்சி தலைவரான கேர் ஸ்டார்மர் ஆகியோரிடையே ஆரம்பம் முதலே கடும் போட்டி என்பது நிலவி வந்தது. இருவரும் நாடு முழுவதும் பயணித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது 44 வயதான ரிஷி சுனக் பேசும்போது தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வரி உயர்வு, பலவீனமான தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். அதே நேரம் ரிஷி சுனக் சொல்வதெல்லாம் அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்வதற்கான அவநம்பிக்கைக்கான முயற்சிகள் மட்டுமே என 61 வயதான கேர் ஸ்டார்மர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அரசின் சிக்கனம், பிரெக்சிட் மற்றும் வாழ்க்கை செலவு நெருக்கடி போன்றவை ஆட்சி மாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் மீது பல்வேறு ஊழல் மற்றும் விதிமீறல் குற்றச்சாட்டுகளும் நிலவி வந்தன. கடந்த 14 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் டேவிட் கேமரூன், தெரசா மே, போரிஸ் ஜான்சன், லிஸ் ட்ரஸ் மற்றும் ரிஷி சுனக் ஆகிய 5 பேர் பிரதமர் பதவியை வகித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது தோல்வியை ஒப்புக்கொண்டு ரிஷி சுனக் தனது செய்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது இந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, அவருடைய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவரை அழைத்து வாழ்த்து தெரிவித்தேன் என ரிஷி சுனக் தனது ட்விட்டர் பதிவில் முன்னதாக வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அதிகாரம் அமைதியான முறையிலும் அனைத்து தரப்பிலும் நல்லெண்ணத்துடனும் கைமாறும் எனவும் அவர் கூறியிருந்தார். பிரிட்டிஷ் மக்கள் இன்று இரவு ஒரு நிதானமான தீர்ப்பை வழங்கியுள்ளனர் எனவும் அதில் கற்றுக்கொள்ளவும் சிந்திக்கவும் நிறைய இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இழப்புக்கு நானே பொறுப்பேற்கிறேன் எனவும் இதற்காக பல நாட்களாக உழைத்திருந்த கட்சி தொண்டர்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வெற்றி குறித்து முதலாக வாய் திறந்துள்ள தொழிலாளர் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறியப்படும் கேர் ஸ்டார்மர் 14 ஆண்டுகளுக்கு பின் இங்கிலாந்தின் எதிர்காலம் தற்போது மீண்டும் திரும்பியுள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் உலக அளவில் இந்த இங்கிலாந்து தேர்தலானது பெரும் அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.